நான் டாக்டர் கிறிஸ்டி. என்னோட கிளினிக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்காக, குழந்தையின்மைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஒரு கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் 2 பொலாரிட்டிலையும் மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 10th படிக்கும் போதோ 8th படிக்கும் போதோ கூட பிள்ளைங்க இவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க. நமக்கு வந்து காலேஜ் டேஸில் தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஈவன் ஒரு சைல்ட்ஹுட் லைஃப்லேருந்து அடோலசன்ட் ஸ்டேஜுக்குள்ளே போகிற பசங்க கூட நிறையா மேரிட்டல் லைஃப் பற்றி நிறைய ஃபுல்லாக அட்வான்ஸ்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. யாரும் ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து இப்போ வந்து அவங்க வந்து மீடியா மூலமாக ஈஸியாக கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கப்பிள்ஸ்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து பேசிக்கான ஒரு நார்மல் செக்ஷுவல் ஃபங்க்ஷனோ இல்லை நார்மலாக ஒரு செக்ஷுவல் ஆக்டோ என்னங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. இப்படியா அப்படியா ஃபோர்ப்ளேனா என்னன்னு தெரியலை. பேசிக்காக இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது அதை வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு பயமாக வித்தியாசமாக பார்த்தாங்க. அப்போ தான் தோணுச்சு நம்ம வந்து எவ்வளோதான் வந்து மீடியா எல்லாமே வந்திருந்தா கூட பேசிக்காக ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு அந்தந்த வயசில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து ஒன்று தப்பாக ஃப்ரெண்ட்ஸால் சொல்லிக் கொடுக்கப்படும், இல்லைன்னா இந்த மாதிரி கூச்சப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்காம ஃப்யூச்சரில் வந்து அது வந்து மேரேஜ் லைஃபையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிற அளவுக்கு கூட போய் விடலாம். அதனால் இது வந்து ஒரு அம்மாக்களுக்கான பதிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பெண் பிள்ளைங்களுக்கு அந்தந்த ஸ்டேஜில் அந்த வயசுக்கு அந்த உணர்வுகளை ஒரு அதில் உள்ள ஒரு நன்மையை அவங்களுக்கு இணக்கமாக இனிமையாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் போது அது பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பயமாவோ இல்லை அருவருப்பாவோ இல்லை மோசமான ஒரு விஷயமாவோ கூட சித்தரிக்கப்படலாம் மற்றவங்களால. அதனால் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஸோ அம்மாக்கள் பிள்ளைங்கக்கிட்ட இந்த விஷயங்களை வந்து தெளிவுபட கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம்.